ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோக்கிய வைப். இன்றைக்கி வந்து நான் கேடிஸ்ன்ற ஒரு ஸ்பெயினில் இருக்க ஒரு நகரத்துக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப நாளாக நான் வந்து யூஸ்லேயே ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வெளியே வந்துட்டுருக்குறேன். நல்ல குளிர் இருந்தாலும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வெளியே வந்திருக்கிறேன் நான் ஒரு 1 hour. ஸோ எனக்கு வந்து சிக்னல் க்ரீன் சிக்னல் ஆகிடுச்சு. அதனால் தைரியமாக நான் ரோடை க்ராஸ் பண்ணுறேன். இங்கே எப்போ வந்தாலும் கொஞ்சம் சிக்னலுக்கெலாம் வெயிட் பண்ணி வாங்க. உண்மையிலேயே இங்கே இருக்க கட்டடங்கள்லாம் டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இருக்க இடம் ஆக்சுவலாக பார்க்க இடங்கள்லாம் நடந்து போகிறது தெரியும். எனக்கு கொஞ்சம் டைம் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் ஷாப் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறது வந்து நைட் ஷிஃப்ட்டில். ஸோ எனக்கு உண்மையிலேயே டைம் இருந்தாலும் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் தூங்கி ஏஞ்சா தான். ஸோ இதில் பார்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக சூப்பராக மெயின்டெனன்ஸ் இருக்குது. என்ன ஒன்று உட்காரலான்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்குது போல். இல்லை, ஓகே, இது கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஸோ எனக்கு பின்னாடி இருக்குது தெரியுதுங்களா, இன்னும் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். வாட்டர் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் தான் இங்கெல்லாம். பிகாஸ் தண்ணியோடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால மேக்ஸிமம் யாரும் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணுறதில்ல. இடம் பொறுத்தவரைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டேஷன்னா பஸ் ஸ்டாண்ட், நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பில்டிங்கு. கட்டடங்கள் செம்மையாக இருக்குங்க உண்மையிலேயே. சுண்ணாம்பு கற்கள்னு சொல்லுவாங்க, லைம்ஸ்டோன். இந்த லைம்ஸ்டோன் கொண்டு அது மூலமாக கட்டப்பட்ட இடங்கள் தான் இதெல்லாமே. ஆனால் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி அந்த பழமை மாற்றலை. அதை அழகாக செப்பமிட்டு இன்னும் சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஸோ உண்மை இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருக்குறீங்களா? நான் நடந்து வந்துட்டுருக்குது பஸ் ஸ்டாண்டில். ரொம்ப வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வரல. பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே லாங் நடந்து வந்து ஒரு ரிலாக்ஸாக கடைகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. இங்கே ஒரு 9:30 ஆகுது. ஸோ நடந்து வந்துட்டேன். போகிற வழியில் அப்படியே சர்ச் ஏதாவது நான் பார்க்க போகிறேன். சர்ச் ஏதாவது இருந்தால் எனக்காகவும் என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணலான்னு இருக்கிறேன். உண்மையிலே நான் ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டன் அண்ட வந்திருக்கிறேன். பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல, கலக்கெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபவுண்டைன் வந்து நம்ம இடத்துலையும் வச்சா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கார்டன் எஃபெக்ட் தான் இது. பார்த்திங்கன்னா ரோடு ஓரத்தில் தான் இருக்குது. பட் ஃபவுண்டன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகே, வந்தாச்சு. இது ஒரு சின்ன ரோடு. மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிக்னல் தெரியுதா, மேலே வந்து ரெட் லைட் எரியும், எரிஞ்சால் போகக்கூடாது. கீழே க்ரீன் லைட்டு. ஸோ க்ரீன் எரியுது, அதனால் நான் வந்து பாஸ் பண்ணி போகிறேன் நான். இது ஒரு சின்ன ரோடு தான். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு டிராஃபிக்கோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்க. குளிருங்க, நல்ல குளிர். வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளே உதற ஆரம்பித்தா சும்மா கடை உதறது. கையெல்லாம் கலரே மாறி போச்சு, வெளுத்து போச்சு பாருங்க. ரத்தமே உரையிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது ஒரு புது வகையான ஒரு அனுபவம் தான் வாழ்க்கையில். எதாக இருந்தாலும் இங்கே நடைபாதைகள் குறுகலாக தான் இருக்கும்.
பட் நடைபாதைகளில் நடந்து போகிறது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூல்ஸில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நடைபாதை நடக்கிறேன் இல்லையா, இந்த அளவுக்கு தான் நடைபாதை எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் வழியே. அதில் வந்து குறுகலாக நான் நடந்து போனேன். நான் எதுக்காக இந்த நடைபாதை கட்டுறேன் அப்படின்னா, பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது, குறுகலான ஒரு பாதையாக இருக்குது. அங்கங்கே பாருங்கள் டஸ்ட்பின் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கங்கே டஸ்ட்பினில் வந்து ஸ்மோக்கிங் இதுவாக இருக்கும். ஆக்சுவலாக எங்கே லொக்கேஷன் வந்திருக்கிறேன், ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து. அதனால் நான் இடத்தெல்லாம் மறந்துட்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டடான ஒரு ஷூ ஷாப், ஷூ ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் அது. ஆனால் இங்கே ஷாப்பிங் ஸ்பாட் இது பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே. ஆனால் எல்லாமே விலை கூடுதலாக தான் இருக்கும். சொல்லப்போனால் சேம் லைக் நம்ம வந்து நம்மளுடைய பணத்துக்கும் இவங்களுடைய பணத்துக்கும் நம்ம இது பண்ணி பார்த்தா வாங்க முடியாது. மார்க்கெட் லைட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து பல வருஷமானதுனால இங்கே இருக்க மார்க்கெட் நான் மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ மார்க்கெட் தான் பார்க்க போகிறேன். இங்கெல்லாம் அவுட்ஃபிட்டெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க ஜனங்க. பிகாஸ் இங்கே வந்து இந்த மாடர்னைஸ்டு ஸ்பெயின் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு மாடர்னைஸான ஒரு லைஃப் ஸ்டைல். எப்போவுமே இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டி ஒன்று போயிட்டுருக்குது. அதை பார்த்து வீட்டில் இருக்கிற இன்னொரு நாய் குலைக்குது. அது குலைக்கும் போது இந்த இடம் ரொம்ப அலோனாக இருக்குதா, அதனால அது குலைக்கிறத பார்க்கும்போது நமக்கு இங்கே அல்லு கிளம்புது. இங்கெல்லாம் சப்போஸ் நாய் வந்து நம்ம கடிச்சிருச்சுன்னா அந்த ஓனர் தான் இங்கே பொறுப்பு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நம்ம ஊர்லெலாம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் எல்லாமே வாங்குகிற கடை. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் கேடிஸ் வந்து. இங்கே நான் மேக்ஸிமம் வர்றது, இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் ஆப்போசிட்டில் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். காதில் இது போட்டிருந்தேன்னா அந்தளவுக்கு குளிர். லோக்கல்ஸில் என்ன விரிச்சு பார்க்குறாங்க, அடே இந்த குளிர் கூட நான் தாங்க முடியாதாடா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலே கிட்ஸ்க்கான வாட்டர் பாட்டில்ஸ். ஒரு வழியாக பாதி தொழில் தாண்டி வந்துட்டேன். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன ரோடுங்க, இவ்வளோ தான் ரோடு. பட் இந்த ரோட்டில் கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். லேடிஸ் ரொம்ப இடம், பிகாஸ் எல்லாமே மேக்கப் கிட் வேறு லெவலில் இருக்க மேக்கப் கிட் இதுங்கெல்லாம். அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டேன். இந்த ஊரில் மக்கள் வந்து அதிகமாக லாட்ரி டிக்கெட் வந்து விரும்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. எனக்கு பின்னாடி ஒரு சின்ன ப்ளஸ் கீழே போர்டு மாதிரி தெரிஞ்சதா, ஆனால் ரொம்ப காட்ட முடியாதுங்க. அங்கே தான் ஆக்சுவலாக வந்து லாட்ரி டிக்கெட் அந்த மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க. ஆனால் நிறையா பேர் ரொம்ப அடிக்டடுங்க. இது ஷூனியர் ஷாப்ஸு, வோடஃபோன் எல்லா இடத்துலையும் வேறு லெவல்.
என்ன பண்ணுறது, நமக்கு தான் அந்த லைன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது இந்தியாவில். இங்கே வந்துட்டு இங்கே சுத்தமாக கிடைக்கல. இந்தியாவில் எனக்கு விட்டு கிடச்சிது, இங்கே எனக்கு சுத்தமாக கிடைக்கல. காரணம் நான் ரோமிங் போடலைங்க, தப்பே மேலே தான். அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஓகே, திரும்பவும் உங்களை இது பண்ணுறேன். ஓகே மக்களே, பேக் டு லைஃப். ஆக்சுவலாக நான் அந்த மார்க்கெட் சைடு வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஸ்டாச்சு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஃபவுண்டனும் இருக்குது எனக்கு பின்னாடி. இங்கே பார்த்தீங்கன்னா நர்சரி ஷாப், அதாவது இந்த ஊர் பூக்கட்டிகள். உண்மையிலே எங்கள் கிளைமேட்டுக்கு எல்லா ஃப்ளவரும் நல்லபடியாக வளரும். ஸோ ஒரு வழியாக வந்துட்டேன், மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப வருஷம் பொறுப்பாரு. ஆக்சுவலாக லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. லோக்கல் ஷாப்ஸ் விலை அதிகமாக தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் வாங்குவேன். வெட்டிக்கிற காற்றுக்கு நான் மட்டும்தாங்க அசிங்கமாக இருக்கிறேன், முட்டி அவ்வளோ பறக்குது. ரைட், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருதுனால இது எல்லாமே மார்க்கெட். இப்போ நான் போகிறது அழகாக இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே இருக்கிற ஒரு மார்க்கெட் தான். அவங்களுக்கு இது சுற்றி காட்டுறேன். இது வந்து எனக்கு பின்னாடி இருக்குது கறி கடை. அதே மாதிரி இதுவும் கறி கடை. கறி பார்த்தீங்கன்னாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் மாதிரிலாம் இல்லை. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகோடா மாதிரி கடை. ஸோ ரைட், ஸோ இப்போ நான் வந்து கேடிஸில் இருக்கிற, ஸ்பெயினில் இருக்கிற ஒரு மார்க்கெட் வந்து சுற்றி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இந்த கட்டடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட கட்டடம் தான். நான் இந்த மார்க்கெட்டில் போயிட்டுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் கடை. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கிற அதே வெரைட்டிஸ் தான், சால்மன்ஸ் எல்லாமே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தனித்தனியாக வெட்டி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 798 சால்மன் நம்ம ஊரில் கிடைக்காது, கிடைச்சாலும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ யாராக பார்த்தீங்கன்னா 12 யூரோன்னா 1200 அந்த இடம். ஸோ அதே மாதிரி இங்கே கிளாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. கிளாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக நான் வந்து வீடியோ ரொம்ப ஹை பண்ணி காட்டல அப்படின்னா, இங்கே வந்து சொல்லப்போனால் வீடியோக்கெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கடமை பார்த்துருக்குறீங்களா, பேய் கடமை. ஸோ இந்த கடமை வந்து நான் ரெகுலராக சாப்பிட்ருக்குறேன், எனக்கு நிறைய கிடைக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ உங்களுக்கு இதுதான் காட்டணுன்னு இருந்தேன். இந்த கடமை வந்து பீஸ் போட்டுருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பெரிய கடமை, ஸ்வீட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ப்ளஸ் இந்த நண்டுகள்லாம் நம்ம இடத்துல கிடைக்கிறது இது கரை நண்டு, கடல் நண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீன் பார்த்துருக்குறீங்களா, இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், டீ போட்டுருவோம். பட் இங்கே அதெல்லாம் சாப்பிட்றோம். அதே மாதிரி இது வந்து ஆயிஷர்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். கல்நண்டு, இது வந்து ஸ்வீட்டு. அதே நேரத்தில் இது எல்லாமே வந்து எதா ஐட்டம். நண்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து குக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா. எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் வந்து அந்த மாதிரி இடம் பார்சிலோனாவில் தான் இருக்குது.
எனக்கு முன்னாடி ஒரு தாத்தா நடந்து போனார், ரொம்ப மெதுவாக நடந்தார், அதனால தான் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ரைட், இதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு திரும்பவும் நான் போகிற இடம் சூப்பர் மார்க்கெட்டில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அளவு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் மேக்ஸிமம் நான் பர்மிஷன் கேட்டு இது பண்ணுறேன். ஸோ எல்லாம் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது. சென்னாகுண்டிலாம் பார்த்திங்கன்னா €2. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணணுன்னு இருக்கிறேன். வந்து இந்த விஷயம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்குறேன். இந்த ஷெல் இந்த மாதிரி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்குறேன். பட் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஹாய், ஃபஸ்ட் டைம் இந்த கிளாமன் ட்ரை பண்ணுறேன். €2 இது ஒரு பீஸு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. பச்சையாக தான் இருந்தது, பட் வேறு லெவல். ஆக்சுவலாக இந்த கிளாம் சாப்பிட்டதை நான் வந்து ஒரு சுவீனியராக வச்சுக்க போகிறேன். பிகாஸ் இத்தனை வருஷம் நான் வந்திருக்கிறேன், ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை சாப்பிட்ருக்குறேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. €2 ஒர்த்து தாங்க. எதுக்கு ஜனங்க வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் விரும்புகிறாங்கன்னு தெரியல. பட் உண்மையிலேயே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து லைவ் ஸ்ட்ரீம் விற்பார் இங்கே. ஒரு நிமிஷம், நான் இதை பேக்கில் வச்சுருக்கேன். லைவாகவே ஸ்ட்ரீம் விற்பார். அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. சூப்பர் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது, இன்னும் இருக்குங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், ஜனங்க வந்து எப்போவுமே வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது அதிகமாக விரும்ப மாட்டாங்க. வெளியே வந்து உட்காந்து ரிலாக்ஸாக அவங்க குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி லோக்கல் ஷாப் நிறையா இருக்கும். ரைட், நான் இப்போ உள்ளே போகிறேன், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரப்போ. தேங்க்யூ.